Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஷின்சானுக்கு ஒரு வாய்ஸ் நீங்க எடுக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தோம் போது எப்படி இந்த ஒரு குழந்தைத்தனமான டோன் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி? அது எனக்கு தேடி வந்து இந்த கேரக்டருக்கு வந்து ரகுண்ணா கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு வேற ஆப்ஷனே எடுக்கல. ஆக்சுவலாக ஷின்சானுக்கு ஒரே ஒரு டெஸ்ட் தான் எடுத்தாங்க. என்ன சொன்ன? உங்க ஏரியாவா? அந்த ஏரியா, இந்த ஏரியா, உங்க இடம், அந்த இடம், எல்லா ஏரியாலையும் ஐயா கில்லிடா. எனக்கு எங்கேயும் பயமே கிடையாது. டிராகன் பால்ஸ்க்கு உங்களோட வாய்ஸ்க்கு தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. வெஜிடாக்கு தனி ஃபேன் பேஸே வந்து இருக்கு. அது பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. நான் ஆக்சுவலா நிறைய டிபிசி பத்தி நான் பேசுனது இல்ல. இந்த வெஜிடாக்கு ஒரே ஒரு லைன் மட்டும் சொல்லுங்க சார். கேக்கராட், நீ கவலைப்படாத, என்ன நடந்தாலும் சரி உன்னை ஏன் கையால தான் நான் கொல்லுவேன், அது மட்டும் நிச்சயம். கேக்கராட். ஏய் பீம், என்னடா நீயும் சுட்டி ரொம்ப நேரமா வெளியே போனீங்க, எப்போதான் வருவீங்க? அந்த டுன் வாண்டி வேற கூட நிறைய லட்டு செஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வேற பசிக்குது, சீக்கிரம் வாங்கப்பா. ஹே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க பென் டெனிசன். உலகத்தை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். என்னப்பா இது? இன்னைக்கு பார்த்து எந்த ஏலியனும் கண்ணில் தெரிய மாட்டேங்குது. நாம தான் களத்துல இறங்கணுமோ? ஹாய், ஹலோ, வணக்கம் மாதன் சினிமா வியூவர்ஸ். நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் டப்பிங் ஆர்டிஸ்டான ரகுவரன் சார் இணைஞ்சிருக்காங்க. அவர் பேர் சொன்னோன்னே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது இந்த ஷின்சான் தான். ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ள பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு ஒட்டுமொத்த ஜென்ரேஷனுக்குமே அவங்களோட சைல்ட்ஹுட்ல ஒரு முக்கியமான வாய்ஸா நீங்க வந்து இருந்திருக்கீங்க சார். ஷின்சான் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு உங்களோட வாய்ஸ் வந்துட்டு இருந்திருக்கு. நிறைய பேர் ஷின்சானை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஆனா ஷின்சானுக்கு நீங்க தான் வாய்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னா டக்குன்னு ரெகக்னைஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. ஆனா அந்த பாப்புலாரிட்டி பின்னாடி நீங்க ஹிட்டனா இருக்கீங்கல்ல, இதை பத்தி நீங்க என்ன சார் ஃபீல் பண்றீங்க? இல்லை, அது நம்ம இன்டர்நெட்லாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நீங்கள் சொல்கிற நிலைமை இருந்தது. யாருன்னு தெரியாமல், நான் தான் பேசணும்னு தெரியாமல் அந்த ஷோ ரொம்ப வருஷம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஷின்சான் வந்து நான் ஏன்னா ஒரு 10 இயர்ஸ் 7 இயர்ஸ் பேசியிருக்கேன் ஷோ அது. ஸோ நானும் தெரியாமல் லாங் ரன்லாம் பார்த்துருக்காங்க. அப்புறமா தான் 2017 தான் தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து யார் அந்த ஆர்டிஸ்ட்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்குற ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ அதில் வந்து சம்மந்தப்பட்டவங்க ஆர்டிஸ்ட் யார், இந்த ஷோ யார் பேசுகிறாங்கன்னு டப்பிங் ஆர்டிஸ்ட் பற்றி கொஞ்சம் தேடுற ஒரு சீக்வன்ஸ் வந்துருச்சு அதுக்கப்புறம். ஸோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பப்ளிக்கு ஓரளவுக்கு ரெகனைஸ் பண்ணிடுறாங்க. மேக்ஸிமம் இது யார் பேசுகிறாங்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஷின்சானுக்கு ஒரு சின்ன குழந்தையோட வாய்ஸ் கொடுத்துருந்தீங்க. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஷீப் டிடெக்டிவ்ஸ்லேயும் நீங்கள் வந்து வாய்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஒரு ஷீப்புக்கு வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ ஒரு 4 வயசு குழந்தையில, ஒரு சின்ன குழந்தையிலேருந்து ஒரு ஆடு வரைக்கும் வாய்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களா? இது எல்லாத்துக்கும் என்ன விதமான ட்ரைனிங் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க? ட்ரைனிங் என்ன, நம்ம ட்ரைனிங்களோட ப்ரிப்பரேஷன் தான். ஓகே. ஸோ நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம போய் ஸ்டுடியோவில் உட்காரோம், என்ன கேரக்டர் பேச போகிறோங்கிறது அந்த விஷுவல் பார்க்குறோம். அந்த கேரக்டருடைய அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து நம்ம டக்குனு அதுக்கு வந்து வாய்ஸில் அதுக்கு அடாப்ட் ஆகிறோம். ஓகே. அவ்வளோதான். அதில் என்ன இருக்கோ நம்ம அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகே. த்ரூ வாய்ஸ். அது என்ன, அது ஸ்லாப்ஸ்டிக்காக இருந்தாலும், அது வில்லனாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரியா நம்ம அதுக்கு வந்து இம்மீடியட்டாக அதுக்கு வந்து அடாப்ட் ஆகிறது தான். ஓகே. ஸோ இப்போ ஒரு கதையில ஒரு கதாபாத்திரம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த கதாபாத்திரத்தை பார்த்த உடனே இதுக்கு இந்த வாய்ஸ் தான் சூட் ஆகுன்றது நீங்க எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? ஒரிஜினல் அவங்க பேசியிருப்பாங்கல்ல. ஓகே. அது வந்து அதுவே நிறைய அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் மாற்றி இதுதான் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதை தான் அவங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டு கொண்டு வந்து நான் அந்த ஃபைனல் அவுட்டு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அதுதான் நான் அந்த டோனை ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து மேக்ஸிமம் அது ஓகே ஆகிடும். ஓகே. ஒரிஜினல் என்ன கொடுத்துருக்காங்களோ நம்ம அதே மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸ் அதே டோனில் கொடுத்துட்டோம்னா மேக்ஸிமம் இட் வில் ஃபால் இன் பிளேஸ். ஸோ இப்போ ஷின்சானுக்கு ஒரு வாய்ஸ் நீங்க எடுக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தும் போது எப்படி இந்த ஒரு குழந்தைத்தனமான டோன் நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க? அது எனக்கு தேடி வந்து சபரின்னு சொல்லிட்டு ஒரு டப்பிங் ரைட்டர் இருக்காரு, தம்பி. ரொம்ப ரொம்ப வருஷம் பழக்கம். இந்த ஷோ அவருக்கு தான் வந்துச்சு. அவர் வந்தோன்னா அவர் வந்து அண்ணா ஒரு ஷோ வந்திருக்கு, நீங்கள் தான் பேசுகிறீங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணி தான் கூப்பிட்டார் ஆக்சுவலாக. ஏன்னா அவருக்கு என்னை பற்றி தெரியும், நல்ல ஒரு ஐடியா இருக்குது. இந்த கேரக்டருக்கு வந்து ரகுண்ணா கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு அவரோட ஜட்ஜ்மெண்ட், ஒருத்தரோட ஜட்ஜ்மெண்ட் அது. இது வந்து அவங்க நீங்கள் பேசின கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வேற ஆப்ஷனே எடுக்கல. ஆக்சுவலாக ஷின்சானுக்கு ஒரே ஒரு டெஸ்ட் தான் எடுத்தாங்க, அது கிளிக் ஆயிடுச்சு. நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க. ஆமாம். ஓகே. ஸோ இப்போ ஷின்சானே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஒரு இருக்கும் ஒரு 8 இயர்ஸ் பேசியிருக்கேன். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷமாக ஷின்சான் கேரக்டருக்கு நீங்கள் வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க.
ஜென்ரலாவே இப்போ ஆக்டிங்னு எடுத்துப்போமே, ஆக்டிங்ல வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு ஃப்ரேம்ல இப்படி பார்த்தோம்னா அந்த படத்திலேயே வேற வேற மாதிரி தெரிவாங்க, வேற ஒரு படத்துல கம்ப்ளீட்டா வேற மாதிரி தெரிவாங்க. ஆனா கிட்டத்தட்ட இயர்ஸ் டுகெதர் நீங்க ஒரு வாய்ஸை மெயின்டைன் பண்ணிருக்கீங்கல்ல, நெக்ஸ்ட் எபிசோட்லயும் அதுக்கு அடுத்த எபிசோட்லயும் எந்த விதமான வேரியேஷனும் இல்லாம மெயின்டைன் பண்றது வந்து ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் இல்ல? ரொம்ப சேலஞ்ச் தான் ஆக்சுவலா. அது என்னன்னா ஏஜ் ஆக டோன் மாறிட்டே வரும். ஓகே, நமக்கு அது வந்து ரொம்ப டக்குன்னு தெரியாது. ஆனா அந்த ஏஜை மெயின்டைன் பண்றதுக்குன்னு ஒரு டெசிபிள் மெயின்டைன் பண்ணுவோம்ல, அது வந்து கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ஒரு அந்த பேசும்போது நான் 24 5 வந்து அந்த ஷின்சான் பேச ஆரம்பிக்கும் போது அந்த நேரத்தில் நல்லா அந்த ஸ்டில் டோனுக்கு கரெக்டாக இருந்துச்சு. போக 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 பார்த்தா அந்த மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயமா இருந்துச்சு. அது அப்புறமா யூஸ் ஆகிடும் நம்ம அதுக்கு அந்த டோனுக்கு. அது யூஸ் ஆன அப்புறமா நமக்கு இன்னொன்று நம்ம டோன் செட் பண்ணுறோம், ஒரு கொஞ்சம் ட்ரிக்கியான டோன் பேசுகிறோம்னா அது நமக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கணும். ஸ்ட்ரெயின் ஆகிற அளவுக்கு நம்ம ஏதாவது கொஞ்சம் ஆசைப்பட்டு ரொம்ப ஸ்குவீக்கியாக பேசிட்டு அப்புறம் அது வந்து போக மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடும். அது பர்ஃபார்மன்ஸோட இது வேரியேஷன்ஸ் மாறும். சிலது பயங்கரம் அங்கேருந்து சீனில் நம்ம பேசி வச்சுருப்போம் நார்மலாக, அது வந்து சில இடத்துல எக்ஸ்ட்ரீமாக கத்துற மாதிரியோ இல்லை பயங்கர அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம எங்கே போகிறது? நம்ம எடுத்து செட் பண்ணுறதே வந்து கொஞ்சம் மேலே ஒரு பிச்சாக இருந்துச்சுன்னா அது இன்னும் மேலே போச்சுன்னா கஷ்டமாயிடும். ஸோ அதை அந்த மாதிரி பீக் அடிக்காமல் ஒரு டோனில் மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே விளையாடணும். ஓகே, ஸோ இந்த இயர்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ப்ராஜெக்ட் இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பென் 10, போக்கிமான், டிராகன் பால்ஸ். இந்த டிராகன் பால்ஸுக்கு உங்களோட வாய்ஸுக்கு தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அதுல அந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நீங்க சொல்லுங்களேன். வெஜிடாவா? வெஜிடாக்குன்னு வந்து ஐ திங்க் உங்களோட பழைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தேன், வெஜிடாக்கு தனியும் ஃபேன் பேஸே வந்து இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. நான் ஆக்சுவலாக நிறைய டிவிசி பற்றி நான் பேசுனதில்லை, ரொம்ப சில இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன். அதாவது டிராகன் பால் ஜி வந்து எனக்கு லைஃப்பில் கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அது. இந்த ஷோ பிஃபோர் போக்கிமான் ஷின்சான்லாம் முன்னாடி அதுதான். ஆமாம், அதுக்கப்புறமா தான் பென் 10. ஆக்சுவலாக டிராகன் பால் ஜி தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், வில்லன் ரோல் கிடைச்சது. அது அந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது. இந்த வெஜிடாக்கு ஒரே ஒரு லைன் மட்டும் சொல்லுங்களேன் சார். வெஜிடாக்கா? கேக்கராட், நீ கவலைப்படாத, என்ன நடந்தாலும் சரி உன்னை ஏன் கையால தான் நான் கொல்லுவேன், அது மட்டும் நிச்சயம். கேக்கராட். சூப்பர் சார், நிஜமா நல்லா இருக்கு. ஆக்சுவலா அந்த ஒரு டோன் மாடுலேஷன் எல்லாமே நீங்க வந்து மாத்தி கொடுத்துறீங்க. ஒரே ஆர்டிஸ்ட் தான் வேற வேற கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஆனா வாய்ஸ் வந்து கம்ப்ளீட் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமா, எனக்கு என்னன்னா அதுல வெஜிடா பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கவனிக்கும் போது தெரியுது வந்து அப்படியே அந்த வெஜிடாவோட பாடி லாங்குவேஜ், பார்க்குற ஸ்டைலு எல்லாம் பார்க்கும்போது பார்த்தா தலைவரோட ஆட்டிடியூட் அப்படியே இருக்கும். அதில் ஓகே, அந்த லுக்கு விடுறது, அந்த பார்க்குறது எல்லாமே அப்படியே இருக்கும். அதனாலேயே நமக்கு ஒரு தனி ஒரு இன்ட்ரெஸ்ட், அதில் ஒரு ஈர்ப்பு இந்த ஷோ மேலே பேசுறதுக்கு. ஸோ நான் வந்து உங்களை பற்றி உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் வந்து எடுத்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன், என்னெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஹிட்டனாக இருந்தது இதில். ஸோ அப்போ தான் நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன், நீங்கள் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் பேசியிருக்கீங்க. என்னால் நம்பவே முடியல, பிகாஸ் என்னோட சைல்ட்ஹுட்ல வந்து நான் நிறைய கார்ட்டூன் பார்த்ததோட சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் வந்து அதிகமாக பார்த்துருக்கேன். லிட்டரலாக எனக்கு அந்த டைமில் அவ்வளோ நாலேஜ்லாம் இல்லை, இதுக்கு டப் பண்ணியிருக்காங்க. ஐ தாட் அதுதான் அவரோட வாய்ஸ் அப்படின்னு. இதை நான் போய் இன்னைக்கு போய் திரும்பி பார்க்குறேன், நீங்கள் வாய்ஸ் கொடுத்து வச்சுருந்தீங்க. எப்படி சார் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட்க்கு நீங்கள் வந்தீங்க? அதுவும் அதே இந்த மாதிரி தான். இப்படி ஷின்சானுக்கு எப்படி ஒரு அழைப்பு வந்ததோ அதே மாதிரி இந்த மாதிரி லொடலொடலோடன்னு பேசுகிற மாதிரி ஒரு ஷோ வந்துச்சுன்னா அது ஏன் எப்போ ஞாபகம் வருதுன்னு தெரியல அவங்களுக்கு. அது வந்தது. ஆனால் அதுவும் ஒரு டஃப்பான ஒரு ஷோ. ஓகே, நம்ம சும்மா அப்படியே ஒரு வாய்ஸ் ஓவர் பேசிட்டு போகிற மாதிரி ஷோ கிடையாது. அதுக்கு அந்த ஷோக்கு நம்ம ஒரு க்ரியேட்டிவாக அதில் ஒரு இன்புட் கொடுக்கலன்னா அது சும்மா ஒரு 2 மினிட்ஸ் கூட தாண்ட முடியாது. அவ்வளோ டாக்கி இருக்கும். இப்போ நம்ம பேசுகிறோம், டப்பிங் பேசுகிறோம், ஒரு பஞ்ச் இருக்குது, ஒரு ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா 3 டைலாக வருதா. இந்த மாதிரி அதில் ஒரு எபிசோடுக்கு ஒரு எபிசோடுக்கு 30 மினிட்ஸ் டியூரேஷன்னா ஒரு 2500-3000 பஞ்சு வரும். அவ்வளோ டைலாக்ஸ் பேச வேண்டியிருக்கும். அதுவும் படப்படன்னு நம்ம அதில் அந்த ஃப்ளோவில் பேசிட்டே போகணும். அது கரெக்டாக அந்த இருக்கிற சின்ன சின்ன கிளிப்பிங்க்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகணும், ரிப்பீட்டடாக இருக்கக்கூடாதுன்னு நிறைய அதில் அதோடைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் தோன்றது தான். ஸோ நீங்கள் நிறைய இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ், மூவி கேரக்டர்ஸ்லாம் ஸ்டோரிஸ்லேருந்து பேசினதை தாண்டி இதை வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஃபெயிலியரான சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பற்றி பேசுறது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஜானர் வித்தியாசம் இருக்கும்ல. அண்ட் இதில் வரக்கூடிய இப்போ ஜென்ரலாகவே ஒரு டிரான்ஸ்லேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழில் சொன்னது இங்கிலீஷில் மாற்றுறதோ, இங்கிலீஷில் சொன்னது தமிழில் மாற்றுறதோ ஒரு பெரிய டாஸ்க் இருக்கும். நம்ம ஒரு வார்த்தை மாற்றி போட்டால் கூட அந்த மீனிங்கே மாறும். நம்ம அந்த ஷோவில் வந்து நம்ம இருக்கிறத பேசவே முடியாது.
ஓகே. அதில் இருக்கிற ஒரு ஃப்ளோவில் ஹிந்தியில் ஒரு ஃப்ளோவில் பேசியிருப்பாங்க. நம்ம அதை டிரைவ் பண்ணி அப்படியே தமிழில் சொன்னால் அது வந்து கொஞ்சம் தலைகீழாக இருக்கிற மாதிரி எல்லாம் ஃப்ளோவில் வரும் அந்த ஹிந்தியில். டைம் வேற நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. ஆமாம், நம்ம அது கண்டென்ட் என்ன சொல்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அதை ஈஸியாக அடிக்கிறணும். அந்த 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 அப்போ தான் ஒரு இது என்ன சொல்கிறது, பார்க்குற ஒரு ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு 30 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் வேல்யூபிளாக இருக்கும். ஸோ இப்போ ஷின்சான் வாய்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பாப்புலராக இருந்ததுனால உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் எங்கள் சைட்ல இருந்து. ஸோ நான் 3 ஃபேமஸான தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய 3 ஃபேமஸான டைலாக் சொல்லுவேன். அதை நீங்கள் ஷின்சான் வாய்ஸில் சொல்லுங்கள். இதில் எடுத்து வச்சிருக்கீங்களா? எடுத்து வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கில்லி பட டைலாக். என்ன சொன்னேன்? உங்க ஏரியாவா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், எங்கேயும் எனக்கு பயம் கிடையாதுடா. ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லிடா. என்ன சொன்ன? உங்க ஏரியாவா? அந்த ஏரியா, இந்த ஏரியா, உங்க இடம், அந்த இடம், எல்லா ஏரியாலையும் ஐயா கில்லிடா. எனக்கு எங்கேயும் பயமே கிடையாது. சூப்பர். நெக்ஸ்ட் ஒன் அப்படியே. நான் பார்த்து தண்ணி ஊத்தி வளர்ந்த வீட்டு மரம் இல்ல, தானா வளர்ந்த காட்டு மரம். வெட்ட நினைச்சா கோடாலி கூட சிக்கிக்கும். நான் பார்த்து வளர்ந்த வீட்டு மரம் இல்ல, தானா வளர்ந்த காட்டு மரம். வெட்ட நினைச்ச கோடாலி கூட சிக்கிக்கும். மாஸ் டைலாக் வந்து ஷின்சான் வாய்ஸ்ல வேற மாதிரி இருக்கு. நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். தலைவர் டைலாக். நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். சூப்பர். நல்லா இருந்தது சார் நிஜமாவே. ஸோ இப்போ ஒரு மாஸ் டைலாக்கு ஒரு காமெடியான வாய்ஸ் கொடுக்கும் போது அதோட டோன், அதை எப்படி நம்ம ரிசீவ் பண்றோம்னு மாறுது இல்ல. ஒரு மாசான சீனை வந்துட்டு லைக் அதோட டோன் சேஞ்ச் பண்றதுனால எப்படி நாசமாக்குறது அப்படின்றத மாதிரி நீங்க ஏதாவது ஒரு சீன் சொல்ல முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் வட சென்னையிலோட சீன், ஒரு முக்கியமான அந்த பொண்ணு கேட்டு போற சீனை வந்து இங்கிலீஷ்ல டப் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து பயங்கர லைக் அது வந்து நான் எப்ப வேணாலும் பார்த்து சிரிப்பேன். அந்த மாதிரி ஒரு சீன் அது. இங்கிலீஷ்ல பார்க்கும் போது அந்த சீன் வந்து எனக்கு இன்னுமே சிரிப்பு வந்துட்டே இருக்கும். பட் ஆக்சுவலா அந்த படத்துல வந்து அவ்வளவு சிரிப்பு ஒரு சீன் கிடையாது. அது டப்பிங்ல வந்து ஒரு சீனோட கம்ப்ளீட் மீனிங்கே உங்களால மாத்த முடியும். அது ஏஐல டப் பண்ணிருக்காங்க கனெக்ட் பண்ணது. ஸோ வந்து நமக்கு வந்து தமிழ் மைண்ட்ல வந்து அந்த ஸ்கிரிப்ட் மைண்ட்ல ஓடுறதுனால பேரலா வந்து அந்த சவுண்ட் வந்து நமக்கு சிரிப்பு வந்துருது. ஆக்சுவலா அது என்ன சொல்றது, ஒரு கொலாட்ரல் டேமேஜ் மாதிரி தான் அந்த ஆக்சுவல் அவுட்புட். ஸோ உங்களோட ஃபீல்ட்ல இந்த ஏ வந்ததுனால நிறைய டேமேஜ் இருக்குமா? நிறைய இருக்கு. ஏன்னா அது வந்து எப்படியும் ஒரு ஒரு ஹியூமன் டச் இல்லாமல் போகிறது தான். இப்போது டப்பிங்லாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தெலுங்கு டு தமிழ் அதர் லாங்குவேஜ் மூவியில் வந்து ஒரு ஹீரோக்கு பேசணும்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களோட அந்த அந்த அவங்களோட பில்டு, அவங்களோட பாடி லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி பேசுவோம். அது வந்து அவங்க வாய்ஸஸ் வச்சு எடுப்பாங்க. ஓகே, இப்போ என்ன ஆகிடுது, அவங்க நம்ம வந்து அவங்களுக்கு சும்மா நம்ம பேசினா போதும், அந்த ஹீரோவோட ஒரிஜினல் டோனோட டெக்ஸ்டருக்கு இது மேட்ச் பண்ணிடுவாங்க. இது அப்படியே கன்வெர்ட் ஆனோடனே அவர் இந்த ஒரிஜினல் அந்த நடிச்ச ஹீரோ தமிழ் பேசுகிற மாதிரியே இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்துருச்சு இன்னைக்கு. ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, பேசுனது யாருன்னே தெரியாமல் போயிடும். இப்போ இந்த ஆர்டிஸ்டோட எஃபர்ட் அதில் இருக்குது. அந்த ஹீரோக்கு இவர் பேசியிருக்காருன்னா ஒரு சைடில் நம்ம இந்த ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் மைண்டில் வந்துட்டு இருக்கோம். ஓகே, செமையாக பேசியிருக்காங்க அப்படின்னு. இப்போ வந்து உங்களுக்கு அந்த டப்பிங் ஆர்டிஸ்டோட எஃபர்ட்டே தெரியாமல் போகுது. வாய்ப்பு இருக்குல்ல, அதுதான் ஃபேக்ட். ஓகே. தெரியாது உங்களுக்கு, நீங்கள் நடித்தவங்க பேசுகிற மாதிரி டோன் கேட்கும். அப்போ உங்களுக்கு நீங்கள் அதுக்கு டப்பிங் வாய்ஸ் யாருன்னு தெரியாமல் போச்சுன்னா அது அப்படியே மறைக்கப்படுற மாதிரி தானே ஆயிடுது. ஒரு சீக்வன்ஸ்ல பென்டனும் ஷின்சானும் பேசிக்கிற மாதிரி ஒரு 1 மினிட் பேசி காமிங்க சார். எப்படி இவங்க 2 பேரும் பேசினா எப்படி இருக்குன்னு ஆடியன்ஸ்க்கு நம்ம காமிங்க. என்னங்கடா அது, உலகம் போற போக்கே புரிய மாட்டேங்குது, கடுப்பா இருக்கு, இந்த குவென்னை வேற காணோம், சே அவ வேற எங்க போனான்னு தெரியல, கெவினும் அவனை எங்கேயோ போனாலுங்க, போன் அடிச்சல் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பிரதர் என்ன நடக்குறீங்க, நீ யாரா புதுசா இருக்க, என் பேரு ஷின்சான், உங்க பேரு? நான் தான் பென் டெனிசன், உலகத்தை காப்பாத்தலாம்னு ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்கேன், நீ என்ன இந்த பக்கம்? எனக்கு ஸ்கூல் விட்டாங்க, நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், வழியில பார்த்தா நீங்க தான் போர் அடிச்சு போய் உட்காந்துருக்கீங்க, ஏதாவது குடிக்கிறீங்களா? சூப்பர் சார், நிஜமா நல்லா இருந்தது. சோ இந்த சீன் நீங்க இப்போ ஆன் ஸ்பாட்ல யோசிச்சீங்க. சோ ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் ஆக்சுவலி ஹிந்தியோட பாலிவுட் சிங்கர் அஜித் சிங் இந்த தும் ஹி கோ பாட்டு, அவர் வந்து நான் இனிமே பாட மாட்டேன் பிகாஸ் என்னால வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி இதுக்கப்புறம் பாட முடியாது அப்படின்னு. துரந்தர்ல லாஸ்டா பண்ண. ஆமா, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்கும் சொன்னாரு. ஸோ இட் வாஸ் ரியலி ஹார்ட் பிரேக்கிங் பிகாஸ் நிறைய ஃபேமஸான சாங்ஸ், ரொம்பவே லவ்லி ஸ்வீட்டஸ்ட் வாய்ஸ் இருக்கு அவருக்கு. ஸோ வாய்ஸ் ஸ்ட்ரெயின் இந்த அளவுக்கு அவர் கொடுக்குறதா அந்த ஒரு பதிவுல வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம வாய்ஸ்ல வந்து எந்த மாதிரியான ஸ்ட்ரெயின் கொடுப்போம் அப்படின்றது ஐ திங்க் உங்களுக்கு அந்த விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஆர் டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கும் வந்து இதே மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல? இருக்கு. என்ன சில
டப்பிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டோனை வந்து கொஞ்சம் ப்ரிசர்வ் பண்ணிக்கணும். ஓகே. ரொம்ப அதை போட்டு கத்தி பேசுறது, இது மாதிரி ஹார்ஷ் அட்மாஸ்பியரில் வந்து பேசிட்டே இருந்தோம்னா அந்த 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 டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னாலே வந்து த்ரோட் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். ஓகே. அதை சோ கிளியர் வாய்ஸ் பண்ணுறோம். வந்து நமக்கு அஃபெக்ட் ஆமாம், டோன் வந்து கிளியர் பண்ணுற டைம்லேயே அதிலே கொஞ்சம் த்ரோட்டில் கொஞ்சம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே. கத்தக்கூடாது. அப்புறம் ரொம்ப மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி பேசணுன்ற பேரில் ரொம்ப அப்படியே எக்ஸ்ட்ரீமாக போய் அவங்களோட லிமிட்டை மீறி பேசி கத்திடுவாங்க. அது என்ன ஆகிடும், அவங்களோட ஒரு டோன் செட் ஆகிருக்கும். இப்படி கத்தி இப்படி ஏதாவது கொஞ்சம் பேசலான்னாவும் ஒரு மாதிரி அந்த த்ரோட் லேயர் கொஞ்சம் கிழிஞ்சு வேறு மாதிரி டோன் மாறிடும். ஓகே. அதுக்கப்புறம் அவங்களால பழைய மாதிரி டோனில் பேச முடியாது. அந்த ஸ்வீட்னஸே மாறி ஒரு மாதிரி கொஞ்சம் கிரஃபான டோன் வந்து அப்படி அதுதான் அப்படி கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். நேச்சுரலாவே அப்படி செட் ஆயிடும். ஸோ அது ஒரு ட்ரபிள் இருக்குது. நான் சொல்கிறது இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நல்ல டோன் இருக்கா, இப்போ பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நல்லா கேட்குற மாதிரி இருக்கா. இதே நம்ம போய் ஸ்டேடியத்தில் போய் நம்ம மேட்ச் பார்க்க போகிறோம், T20 பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. அங்கே போய் எமோஷனே கத்தாமல் சைலண்டாக உட்காந்து பார்க்க முடியாதுல்ல. கத்திட்டு இல்லை முடிச்சு எனக்கு நடந்துச்சு ஒரு வாட்டி. நான் சின்ன வயசில் கிரவுண்டுக்கு போகும்போது மேட்ச் பார்த்து எமோஷனில் பிளேயர்ஸை பார்த்து எமோஷனில் கத்திட்டேன். நல்லா கத்தி முடிச்சு வெளியே வேணும் பார்த்தா எனக்கு வாய்ஸ் அவுட் ஆகிடுச்சு. சுத்தமாக எதுவும் பேச முடியல. எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது, எந்த எமோஷனும் சரி நம்ம கத்துறவங்கள பார்த்தா வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும், நம்ம கூட சேர்ந்து வந்து அதாவது எமோட் ரொம்ப கத்திட்டோம்னா அவ்வளோதான். ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு அப்படியே அந்த டோன் அப்படியே டிஸ்டார்ட் ஆன மாதிரி ஆகிடும். ஓகே. ஸோ இந்த ஃபீல்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த டோனை வந்து ப்ரிசர்வ் பண்ணி பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஸோ ஃபார் நீங்க டோன் வேரியேஷன்ல ஒரு கேரக்டர் வேரியேஷன்ல எவ்வளவு வாய்ஸஸ் சார் இது வரைக்கும் பேசியிருப்பீங்க? நிறைய பேசியிருக்கேன். ஒரு அப்ராக்சிமேட் கவுண்டா சொல்லுங்க. லைக் ஒருத்தரால எவ்வளவு வாய்ஸஸ் பேச முடியும் தெரிஞ்சுக்கிறது. பென்டென் ஒன்று, பென்டென்லேயே வேறு ஏலியன்லாம் வரும். பென்டன் பிரதருக்கும் நீங்க தான் இது பண்ணிருந்தீங்க. பென்டென்னு, அப்புறம் வந்து அதில் ஆல்பிடோன்னு ஒன்று வரும், ஸ்பைடர் மங்கி, அப்புறம் வந்து எக்கோன்னு ஒரு கேரக்டர் வரும், அப்புறம் வந்து வே பிக்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் பென்டன் உள்ள. ஆமாம், ஸ்வாம் ஃபயர்னு ஒன்று இருக்கும். இது எல்லாமே பென்டனில் நான் பேசின வேரியேஷன்ஸ் எல்லாம். இதுலேயே ஒரு 5-6 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஷின்சான், டிராகன் பால்ஜி ஒரு டோன் ஆக்சுவலாக, அது ஒரு நல்ல வில்லன் கிரஃபான ஒரு டோன். அது அப்புறம் வேறு ஹிந்தி சீரீஸில் பேசுகிறோம்ல, அது ஒரு ஹீரோவுக்கு பேசுகிறோம்னா அது ஒரு டோனில் பேசுவோம். மெயினாக நீங்கள் கார்ட்டூனில் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டைனாமிக்ஸ் மாற்றுறதே வந்து கார்ட்டூன்ஸில் தான் நிறைய மாட்டோம். ஓகே. மோர் தென் மூவிஸ் அண்ட் சீரிஸ். ஆமாம், சில நேரத்தில் அதுதான் நமக்கு சேலஞ்சிங்கான ஒரு டோனை அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் கார்ட்டூன். ஏன்னா இப்போல்லாம் கார்ட்டூன்ஸாக வரதில்லை. இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ஜென்ட்ரிச்சான்னு ஒன்று பேசினேன். அது இந்த மாதிரி ஷில் டோன் தான், ஷின்சானோட டோன் மாதிரி தான் இருக்கும். அதுவும் ஓகே. அது அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு 2004-05 பார்த்தோன்னா நல்ல கார்ட்டூன்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருந்த டைம். அது இப்போ அப்படியே அது ஸ்டாப் ஆகி போச்சு. சோட்டா பீமில் வந்து காளியாக் பேசினது. ஓகே. அது ஒரு டோன் கொஞ்சம். நீங்க தான் சோட்டா பீம் காளியாக் பேசினீங்க? ஆமாம். ஓகே. புதுசா இருக்கு சார். ஏன்னா நாங்க ஆன்லைன்ல தேடினாலுமே இவ்வளவு விஷயங்கள் கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம். ஓகே. அது வந்து அது ஒரு டோன். அதில் கொஞ்சம் இன்னசென்ட்டாக கொஞ்சம் வருமான பையன் தான், ஆனால் அந்த அவனோட ஓவரும் பப்ளியாக இருப்பான்ல காளியா. ஸோ அதுக்கு ஒரு டோன் செட் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ இப்போ சீரீஸ் கார்ட்டூன்ஸ் இதெல்லாம் எடுத்தாலே ஒரு 100 கேரக்டர் மேலே வாய்ஸ் கொடுத்துருக்கோம். ஆமாம், நிறைய இருக்கும். இப்போது இன்னொன்று பேசினேன், ஒரு குட்டி குரோக்கடைலுக்கு. அதுவும் இந்த மாதிரி தான் ஹை பீச்சில் பேசுகிற மாதிரி தான். அதுவே நல்ல ஒரு, ஆனால் அது இங்கே டெலிகாஸ்ட் ஆச்சான்னு தெரியல. அது டிஸ்னி பண்ண ஷோ. அது உங்களை வந்து பேச சொல்றாங்க. அட்லீஸ்ட் இப்போ அந்த டாஸ்க் இப்போ அந்த ஷோ என்னன்னு சொன்னதானே தெரியாது. எனக்கு டைட்டில் ஞாபகம் இல்லை. ஆனா இவ்வளோ கேரக்டர்ஸ்க்கு வந்து நீங்க வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க. இதுவே கேட்கறதுக்கு வந்து வித்தியாசமா இருக்கு. பிகாஸ் இப்போ ஒரு இங்கிலீஷ் படம், ஸ்பானிஷ் படம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு தமிழ் டப்பிங்ல இருக்குன்னு தெரிஞ்சா நிறைய பேர் போய் பாக்குறாங்க. அது வந்து ஒரு பெரிய ப்ரிவிலேஜா இருக்கு. டப்பிங்க்கு நீங்க மிகப்பெரிய பிசினஸ் இருக்கு ஆக்சுவலா. டப்பிங்க்கு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. ஓகே. ஒரு படம் ரிலீஸ் ஆனா இங்கிலீஷ்ல ஏதோ வருதுன்னா டப்பிங் இருக்கான்னு பாக்குறதுக்குன்னு ஒரு பெரிய க்ரௌட் இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து தியேட்டர்ஸே வந்து ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்கும். நல்ல தியேட்டரில் டப்பிங் படமே வராது ஆக்சுவலாக. எங்கேயோ போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் சிட்டி விட்டு வெளியே போகிற மாதிரிலாம் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தா மால்லேருந்து எல்லாத்துலேயுமே பேரலாக வந்து டப்பிங் தியேட்டர்ஸ் வருது, டப்பிங் மூவிஸ் வந்துருச்சு. அதோட டிமாண்ட் அதிகமாக இருக்கும் போது சப்ளையும் அதிகமாக இருக்கு. ஓகே. ஸோ இப்போ லாஸ்ட் டாஸ்க் 30 செகண்ட்ஸில் எவ்வளோ வாய்ஸ் பேச முடியுதோ நீங்கள் பேசி காமிங்க. டைமர் ஆன் பண்ணுங்க. அதென்ன 30 செகண்ட்ஸ்? நான் ஏன் ஓட போறேனா? எங்கேயும் ஓட போறது இல்ல. ஜஸ்ட் ஒரு எவ்வளவு வாய்ஸஸ் பேச முடியும் அப்படின்ட்டு. ஹே என்னடா இது? வேட்டை கொளுத்து கையிலேயே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல,
அவன் மட்டும் மாட்டட்டும். சார் பேசுங்க, சாரி நான் டிஸ்ட்ராக்ட் பண்றேன். நல்லா போச்சு சார். அவன் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்கான். ஹே அங்க ஒரு டிம்பிளிங் கடை இருக்கு, சீக்கிரம் வா டேடாரா, நாமளும் உள்ள போய் கிடைக்கிறத புந்து விளையாடுவோம். அது டோபி. ஓகே. அதுலயே வந்து ஒபிட்டோ ஒரு வந்து அதுல வேரியேஷன். ஆமா, பரவாயில்லையே வெளியே வந்துட்ட போல இருக்கு, இனி நடக்கிற எந்த அநீதியும் நான் ஏத்துக்க மாட்டேன். பீம், என்னடா நீயும் சுட்கி ரொம்ப நேரமா வெளியே போனீங்க, எப்போதான் வருவீங்க? அந்த டுன் வாண்டி வேற கூட நிறைய லட்டு செஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எங்களுக்கு வேற பசிக்குது, சீக்கிரம் வாங்கப்பா. ஹே எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்க பென் டெனிசன், உலகத்தை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். என்னப்பா இது, இன்னைக்கு பார்த்து எந்த ஏலியனும் கண்ணில் தெரிய மாட்டேங்குது, நாம தான் களத்துல இறங்கணுமோ? ஓகே. என்ன இது ஃபோரம் சோறுன்னு நினைச்சேன், கிரே மேட்டரா மாறிட்டேனே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்க எனக்கு கஷ்டப்பட்டு ஞாபகப்படுத்தி ஆமா பேசுறேன். கஷ்டப்பட்டு ஞாபகப்படுத்தி வரப்ப டைலாக்ஸ்லாம் இப்போ நீங்க அந்த இதுல இருந்து சொன்னீங்களா இல்ல நீங்களே எடுத்தீங்களா? அதுல இருந்து சொன்னதெல்லாம் கிடையாது, அந்த நேரத்துல எனக்கு இப்போ எனக்கு ஞாபகம் வந்தது, சும்மா கேட்டதுனால கண்டிப்பா. ஒரு ஃப்ளோ பண்ணிட்டு. ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி இந்த வாய்ஸ் வந்து கரெக்டா இருக்கு. நீங்க கத்துறீங்க, ஆனா அது நீங்க கத்துற மாதிரி தெரியல, பட் வாய்ஸ் மட்டும் ஹை பிட்ச். அது எப்படி ஆமா. பண்றீங்கன்னு தெரியல. சோ மச் டெக்னிக்கல் ஒர்க்ஸ் நீங்க வந்து எடுத்துட்டு இருக்கீங்க. உண்மையில அது எப்படின்னு ஆக்சுவலி நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பிளெஸிங் தான் சார். ஸோ நீங்க நிறைய பேர், நான் சொன்ன மாதிரி நிறைய பேரோட சைல்ட்ஹுட்ல ஒரு முக்கியமான வாய்ஸ் நீங்க. இன்னுமே வரக்கூடிய நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல உங்களோட வாய்ஸை நாங்க கேட்போம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டு ஆல் தி ஃபேன்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியல. அவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு இந்த அளவுக்கு நான் ஒர்க்குக்கு வந்து இருக்கும் எதிர்பார்ப்பு, அவங்க ஒரு நம்பிக்கை வச்சு பார்க்குறாங்க, அது நல்லா இருக்கும்னு நம்பி பார்க்குறாங்க. அது மிகப்பெரிய பிளெஸிங் நான் நினைக்கிறேன். ஸோ ஆல் த ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ.